தேவனுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் தேவன் நமக்காக ஒரு தேசத்தை வச்சிருக்கிறாரு, நமக்காக ஒரு சந்ததியை தர்றன்றாரு, நமக்காக ஆசீர்வாதத்தை தர்றன்றாரு. தேசம்னா என்ன? நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலை. சங்கீதக்காரன் சொல்றான், எங்களை செல்வ செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்தீர். அப்படின்னா அர்த்தம், ஒரு குறையும் இல்லாம ஒரு தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்தீரே அப்படிங்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வர விரும்புறாருன்னு? கர்த்தருடைய சித்தம் வேற எதுவுமே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க கர்த்தருடைய சித்தம் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், எவர் அறிவார்னு. நல்லா அறிஞ்சுக்கலாம், இங்க சொல்லி இருக்குது. இது ஒண்ணுதான் கர்த்தருடைய சித்தம், நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவரு விரும்புகிறார். பாருங்க, தாப்பம் பெரிய மாளிகையில இருந்துட்டு பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு குடிசை போட்டு தருவானா? கிடையாது. அதனாலதான் பரலோகத்துல அப்பேற்பட்ட வசதியோட வாழுகிற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு இடத்தை உண்டாக்கும் போது ஏதேன் தோட்டத்தை அருமையா நட்டு அதுல பல்வேறு எல்லா நன்மைகளையும் வைத்து ஒரு குறைவும் இல்லாத ஒரு இடமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக அதை ஏற்படுத்தி தந்தார். ஈடன்னாலே பேரு பிளேஸ் ஆஃப் பிளஷர்ஸ் அர்த்தம். எல்லா இன்பங்களையும் முழுமையாய் அனுபவிக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு இடம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்தை தான் அந்த சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் நல்லா இருக்கிறாரு, தான் பிள்ளையும் நல்லா இருக்கணும், தான் சிருஷ்டித்த பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வைக்கிறார். தேவன் நம்ம குறித்து வேற ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு நினைக்கவே கூடாது.